தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஹாய் படத்தோட டைரக்டர் மற்றும் பெரிய பெரிய படங்களுக்கு பாட்டு எழுதின பாடலாசிரியர் விஷ்ணு வேடவன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஹாய், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் மூவி லைக் இன்னும் ட்ரைலர் ரிலீஸ் ஆகல, அதுதான் எல்லாரோட வருத்தமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அது ஏன் அப்படி சொல்லுங்களேன். எப்படி ட்ரைலருக்கு ரிலீஸ்க்கு ஒரு 8 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கான டைம் இப்போ எல்லாத்தையும் போய் இன்னும் 2 பாட்டு இருக்கு. ஆஹா. போயிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரைலர். வெரி நைஸ் ப்ரோ. அது இல்லாமல் அந்த ப்ரோமோ அந்த 2 ஆமா. பாடல்கள் பார்த்துருந்தோம். பயங்கரமாக இருந்துச்சு. அது தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படம் உருவான கதை என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன். இல்ல நான் ஆர்கே ஃபைல் இருக்கும்போது தே டோல்ட் மீ 9 மேம்க்கு ஸ்கிரிப்ட் இருக்குங்களா? வில் ஒர்க் ஆன் சம்திங். பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் அனதர் ஸ்கிரிப்ட். வேற ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு ஓகே. இருந்தேன். ஜஸ்ட் டோட்டலி கான்ட்ராஸ்ட்டா வேற ஒரு கதை. ஸோ ஆஹா. இந்த மாதிரி ஒரு கதை இருக்குங்களா? ராம்காம் பார்க்கலாமான்னாங்க. அப்போ இமிடியட்லி எஸ் பண்ணலான்னு சொல்லும்போது நான் 9 மேம்க்கு தான் ஃபர்ஸ்ட் கதை சொன்னேன். ஆஹா. இந்த கதை தான் இந்த கதை சொன்னீங்க. இந்த கதை. ராம்காம் ஃபுல்லா ஐடியா மட்டும் ஃபுல்லா சொன்னேன். இமிடியட்லி கோ கால் குடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பண்ணலாம். லாக் பண்ணிட்டாங்க. ம். தென் அதுக்கப்புறம் ஃபுல் டெவலப் பண்ணிட்டு அப்புறம் கவின் சார் போலாம். அண்ட் ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு இந்த ஆப்ஷனு. ஓகே. நான் சொன்னேன் அதான் ஐடியா. கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுவோம் உட்காந்து வெளியில பார்க்கும்போது. ஸோ அத ட்ரை பண்ணலான்னு அண்ட் அவங்களும் அது ஓகேன்னாங்க. ஸோ அதனால அங்கருந்து அப்படி ஓகே. பட் புரொடக்ஷன் மாறுனது அது. ஆ ஆ அட் அ பாயிண்ட் வந்துட்டு ஆர்கே ஃபைல் வந்து இன்னும் டிலே ஆகுற மாரி இருந்துச்சு. ஓகே. இன்னும் தள்ளி போயினாங்க. மேம் வந்து இன்னும் டிலே ஆனா வேற ஏதாச்சும் படம் பண்ணிக்கலாம்பாங்க. நம்ம இந்த படம் வந்துட்டு வெளிய பண்ணிக்கலாம்னு சொன்னா லலித் சார் பண்றேன்னாரு. ஓகே. ஸோ அதனால அங்கிருந்து மாறி இப்ப அமரன் போய் முடிச்சு திருப்பி ஆரம்பிச்சதுக்குள்ள நமக்கு டைம் ஆகும். ஸோ அப்ப இத ஃபர்ஸ்ட் இங்கேயே ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்க ஆரம்பிச்சது. அதே சமயத்துல இந்த ஒரு காஸ்டிங் அப்படின்னு எடுக்கும்போது லைக் கவின் அவர்களுமே நயன்தாரா மேம் அவர்களுமே 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. படத்தோட டைட்டில் ஹாய் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. வெளில வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, அக்கா தம்பி அப்படிதான் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த போஸ்டர்ஸ் ஒரு சில விஷயங்கள் வெளில வர தே ஆர் பேர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இருந்தாலுமே இந்த கமெண்ட் செக்ஷன்ல தே ஆர் லுக்கிங் அந்த மாதிரிலாம் லைட்டா ஒரு டாக்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சார் நான் அதான் கியூரியாசிட்டின்னு சொல்றேன். ஆஹா. எனி கைண்ட் ஆஃப் பப்ளிசிட்டி இஸ் பப்ளிசிட்டி. ஆஹா. நான் சொன்னேன் அதான் மேம் எப்படி இருந்தாலும் பேசுவாங்க, சொல்லுவாங்க, வருவாங்க, போவாங்க. பட் தட்ஸ் வை சூப்பர் ஸ்டார். அவங்க லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்ற காரணம் தான். பிகாஸ் ஷி கெட்ஸ் தி அட்டென்ஷன். அவங்க பண்றது எல்லாமே கொஞ்சம் புதுசா தான் ட்ரை பண்ண பார்க்குறாங்க. ஓகே. அது டவுட் இல்ல. இப்ப நம்ம ரஜினி சாரும், கமல் சாரும், சிரஞ்சீவி சார், மம்முட்டி சார், மோகன்லால் சார் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த பேரியர்ஸ் நெறைய நல்லா இடத்துல உடைச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த பாயிண்ட் தான் மேம் சொன்னாங்க, "எனக்கு அதனால தான் அத பண்ணணுன்றேன். இது நம்ம பண்ணுவோம்." ஓகே. ஷி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட்டா ஷி அவங்க. வாஸ் ஆ. டேம் கான்ஃபிடென்ட். ஆஹா. அதனால தான் இத அவ்வளோ தூரம் கொண்டே போனோம். பண்றோம், இத நம்ம பண்றோம். சொல்லுவாங்க, அத சொல்லுவாங்க. நான் பார்க்காததா? என்ன வேணா சொல்லட்டும். பண்ணலாம்டா. இதெல்லாம் பண்ணா தான்டா அடுத்து ஏதாச்சும் பண்ண முடியும். இல்லாட்டி ஓட்டுன குதிரைய சும்மா சும்மா விட்டு அங்கேயே உட்காந்துட்டுருக்கணும். அதுல ஐடியாவே இல்லாத ஆளுங்க. ஓகே. சம்திங் டூ பிரேக் த ஸ்டீரியோடைப் அப்படின்ற மாரி சரி வச்சுக்கலாம். போட்டுட்டு போவோம். ஏன் இத இப்ப மத்த சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ணும்போது யாருமே இந்த கேள்வியே கேட்டது கிடையாது. அதுதான் அடுத்த கேள்வி, நான் அதுதான் அதான் வரலான்னு கேட்பாங்க. அது நெனச்சேன். இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. ஏன் கமல் சார்லாம் வெளிய அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்கலாம் கிடையாது. பண்றோம் புதுசா இருக்கும். கான்ஃபிடென்ட்டா இருக்கோம்னா பண்ணுவோம். யார் என்ன சொன்னா என்ன? ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் தான். ஓகே. வெரி நைஸ். அண்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னீங்க. கவின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாப்புல லைக். கவின் சார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பயங்கர ஹாப்பி. ஏன்னா அந்த கதை ஆ. அவருக்கு முன்னாடியே தெரியும். ஆ. முன்னாடியே தெரியும். கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அவருக்கு சொல்ல கிடையாது கதை. டிஸ்கஷன் அவர் எனக்கு முன்னாடியே பழக்கம்னால இப்படி ஒரு ஐடியா இருக்குண்ணே, கதை இருக்குண்ணேன்னு சொல்லி வச்சிருந்தேன். ம். அப்புறம் நான் திருப்பி மேம் வந்துட்டு மேம்ட்ட நானே தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டேன். கவின் சார்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நானே கேட்டேன். எனக்கு இது மாரி கவின் இருந்தா கரெக்ட்டா இருக்கும் மேம். இது ஓகேவா உங்களுக்குன்னு? ஏன்னா ஆப்ஷன் ஆர்டர்ஸ் அப்படின்னு மேம் வந்து ஓகே. எனக்கு ஓகே. அவருக்கு ஓகேவான்னு கேட்டுக்க. ம். எனக்கு ஓகே தான். பட் அவரு ஒத்துப்பாரான்னாரு. மேம் இருங்க மேம் சொல்லிட்டு அப்படியே செவுரே குதிச்சு போய் கூப்பிட்டேன் அவர. ஓகே. இந்த மாரி ஓகே தானே. டேய் என்னடா நீ பாட்டுக்கு கொஞ்சம் சொல்ற? மேம்க்கு தெரியுமா? மேம் தானே சொன்னாங்க. உங்கள ஓகேயான்னு கேட்க சொன்னாங்க. டபுள் ஓகேன்னு சொல்லிக்கிறேன். நான் ரெடி தான்ட்டாங்க. ஸோ அவங்க அந்த ஐடியாலஜி அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. அண்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தட் பிரிங்ஸ் அ கியூரியாசிட்டி. ஆஃப் எனக்கு அதான் கோர்ஸ், ஆஃப் கோர்ஸ். ஆமா. போலான்ற முடிவு எடுத்துட்டாங்க. ஓகே. உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல நயன் மேம் வந்து மைண்ட்ல இருந்தாங்க இந்த ஸ்கிரிப்ட் ஆமா. பண்ணும்போது. பட் கவின் அவர்கள் எப்போ வந்தாப்ல? இல்ல இதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் இருந்தாங்களா? வேற யாரும் கிடையாதுங்க. லீட் ஆர்டிஸ்ட்டா வச்சிருந்தேன். ஆ. நான் லிட்டரலா ட்ரை பண்றது வந்து தர்மத்தின் தலைவன் ரஜினி இருப்பார் இல்லீங்களா? ஆமா. இன்னசென்ட்டா ஒரு ரஜினி. அவர்தான். ஆஹா. என்ன கதை எழுதுனாலும் ரஜினி சார் தான் ஹீரோ. இப்போ எப்படி எழுதுனாலும் சரி. அது மண்டையில ஒரு ஹீரோன்னா அது ரஜினி சாரா தான் இருக்கும். ஓகே. ஸோ நான் தான் தர்மத்தின் தலைவர் ரஜினி என் ஹீரோவா இருந்தா என்னவா இருக்கும்? ம். அதுதான் ஐடியா வச்சிருந்தேன். எனக்கு ஓகே. தர்மத்தின் தலைவர் ரஜினி, பின்ன பாக்யராஜ் சார். ஆ. இதுல தான் ஐடியா. எனக்கு இதுதான் ஹீரோவா இருக்கும்ன்ட்டு. ஸோ அதனால அப்படி ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் மேம்ஸ் கோ கால் மேம் கேட்டாங்க. இப்ப யாருக்கு போலாம் ஆர்டிஸ்ட்டா? மேம் சைட்ல ஸ்டோரி லாக். ம். யார்ட்ட கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. யார் பிட்ச் பண்ணலாம் போலான்னு பார்க்கும்போது தான், கவின் சார் போயிடலாம். எனக்கு ஓகே. ஒரு நல்ல ஹன்ச் இருக்கு. வில் ட்ரை மேம் இம்மீடியேட் கோ கால் எஸ் தான். அதனால போய் நான் இது பண்ணிட்டேன்.
ஸோ லுக்ஸ் வெரி ஃபீல் குட். லைக் பார்க்கும்போது பக்கா ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்ற மாரி தெரியுது. லைக் நீங்க சொல்லுங்க, இத தாண்டி வேற என்ன இருக்கு படத்துல அப்படின்ற இல்ல மாதிரியான படம் விஷயங்கள்? வந்துட்டு அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஆஹா. நீங்க அந்த கேஸ்டிங்லாம் எனக்கு பாக்யராஜ் சார், ராதிகா மேம், ஆமா. பிரபு சார், சத்யன் சார், பெப்சி விஜயன், பிடிவி கணேஷ், இன்னும் 2, 3 கேஸ்டிங்லாம் இருக்கு. குரேஷி, கெம்மி, ஆதித்யா கதிர், ரெஞ்சி பணிக்கர், அமிர்தா ஸ்ரீனிவாசன். எனக்கு இந்த மாரி படம் கலகலகலன்னு ரொம்ப கலர்ஃபுல்லா பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னிங். லைக் யூ ஸ்டார்டட் அஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் யா. டூ லோகேஷ்க்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஸ்டார்ட் பண்ணீங்க. டபால்ல யூ வாண்ட் டு பிகம் அ டைரக்டர், அதுக்கு தான் வந்திருப்பீங்க அப்படின்றப்போ வந்து அப்படியே அந்த பாடல் ஆசிரியரா ஆன ஒரு தருணம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் வந்து உங்கள ரொம்ப தூரம் எடுத்துட்டு போயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல அதுதான். அதாவது எனக்கு வாழ்க்கைன்ற வண்டி ஓடுறதுக்கு இன்ஜின் எனக்கு டைரக்டர் தான். ஆஹா. என் டயர் காத்து விடும் இல்லைங்களா? அது எனக்கு மொத்தம் வண்டி ஓட வச்சது லிசிஸ் தான். எனக்கு அதுதான் கூட்டு போச்சு. ஏன்னா டைரக்டர் ஆகறதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர் சம்பளம் முதல்ல வீட்டுக்கு பத்தாது. குடுக்கணும்ல வீட்டுக்கு. அட் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதுக்கு வந்து எனக்கு பாட்டு முதல்லயே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ம்ஹ்ம். திடீர்னு பேனா கிடைக்கல. முன்னாடியே ரீஃபில் வாங்கி வச்சிருந்தேன். ஆஹா. அதெல்லாம் கொஞ்சம் மாடலா இப்ப ரெடி பண்ணிக்கிட்டேன். இங்க வந்து உட்காரும்போது. அண்ட் அது அதான் எனக்கு இந்த ஜர்னில அது நல்லபடியா அவங்க என் மேல அ வாய்ப்பு குடுத்த எல்லாமே பெரிய, பெரிய ஆட்கள், பெரிய, பெரிய படம். எஸ். அதாவது ரொம்ப எனக்கு இப்ப எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு எழுதிட்டேன்னு போயிருவேன். எனக்கு எப்பவுமே அப்படிதான் இருக்கும். பிறகு ஆனா வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய செட்டப்பா இருக்கும். எனக்கு அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்றதெல்லாம் வந்துட்டு ஏன்னா கூட இவங்கலாம் இருந்தாங்க. ம். அதெல்லாம் நல்லபடியா இருந்துச்சு. ஓகே. எனக்கு அதனால வந்துச்சுன்னா இப்ப சப்போஸ் நான் எழுதுற பாட்டு 2வது பாட்டு கூட புடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல வேலை நீ எழுதுன்னு மாட்டுனாங்கன்னா அப்புறம் மாத்திருப்பேன். ஓகே. கண்டிப்பா திருப்பி இதான் பண்ணணும்னு இருந்திருக்க மாட்டேன். அப்படியே ஓகே. போயிருச்சு. பட் இப்போ இருந்து பார்க்கும்போது, நீங்க எழுதின பாடல்கள், படம்லாம் பார்க்கும்போது எல்லாருமே பிக் ஸ்டார்ஸ். ஆமா. தமிழ் சினிமால ஆக்சுவலி இந்தியன் சினிமான்னு கூட வச்சுக்கலாம். யார் யாரெல்லாம் டாப்ல இருக்காங்களோ எல்லாருக்குமே எழுதிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் இது ஸ்டார்ட் ஆன மூமெண்ட் உங்க சின்ன வயசுலயே எப்பயோ வந்து இந்த மாரி எழுதலாம். லைக் கதைகள், கவிதைகள் எழுதுறத தாண்டி பாடல்கள் எழுதலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகியிருக்கும்ல. அந்த ஒரு ஸ்பார்க் நடந்திருக்கும்ல. ஆமா. அது இல்ல எங்க மியூசிஷியன் டீம் இருந்தாங்க. இப்ப ஜென்மார்ட் வந்து என்னோட ஸ்கூல் மேட். ம். அவரும் சத்யஜித் ரவின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க பேண்ட் ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க. அப்ப அங்க புதுசு புதுசா அவங்க பாட்டு பண்ணும்போது எழுதுறதுக்கு ஆள் வேணும். எழுதிட்டு இருந்த ஆள் வந்துட்டு ஃபாரின் படிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாப்படி. அப்ப ஆள் இல்ல. சரி ஆள் இல்லாத நோட் புக்ல உட்கார்ந்து நான் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சேன். யாரும் திட்டல. அப்படியே கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஓகே. அவ்வளதான். பண்ணும்போது நல்லா இல்லன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நிறுத்திருக்கலாம். ஆஹா. நல்லா இருக்கிற மாரி இருந்துச்சு அவங்களுக்கும். சரி எனக்கும் நல்லா இருக்குன்னு நம்பிட்டு நம்ம எழுதிட்டே இருந்தோம். ஓகே. அது இன்ஸ்டிங்க்ட்டா வந்தது தான். ஓகே. அத பிளான் பண்ணி ஏன்னா நான் படிச்சதும் வந்துட்டு ஹிந்தி தான். ஆஹா. 10த் வரைக்கும் ஹிந்தி, 11த், 12த் ஏன் படிச்சேன்னு தெரியாம ஃப்ரெஞ்சு படிச்சோம். இன்ன வரைக்கும் எனக்கு என்னன்னு எல்லாருமே எடுக்கிற விஷயம் ஆமா. அது. ஆமா. ஸோ அதனால தமிழ் வந்து நானா இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு படிச்சுக்கிட்டது தான். ஆல்ரெடி நான் பார்த்து பரிச்சயப்பட்ட நெறைய விஷயங்கள் இருக்கும். நான் இப்ப பாட்டு லிரிக் எழுதுறேன் பண்றேன்னா கூட எனக்கு எக்ஸாம்பிளா வந்து வாலி சார்தோ, இல்ல நாமத்துக்குமார் சார்தோ லிரிக் இருக்கும். நான் ஏதாச்சும் பண்றேன் போறேன்னா. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ அ நாயகன் மீண்டும் வரணும் வந்து ஞாபகம் வருகிறதா நான் மாத்தி எழுதணும். ஓகே. மாத்தி விஸ்வரூபம் ஏதோ அப்படியே மாறி. ஞாபகம் வருகிறதா? தீயென்று தெரிகிறதா? நான் திருப்பி மாத்தி எழுதணும். சரி உட்கார்ந்து திருப்பி பார்க்கலாம். ஞாபகம் வருகிறதா? என்ன ஞாபகம் வரும்? நாயகன் மீண்டும் வரான். சரி நாயகன் மீண்டும் வரான். எனக்கு இவ்வளவு தான் பிடிக்க போணும். ஓகே. நான் அதுக்கு ரிப்ளை நான் இதே மாரி ஒண்ணு பண்ணணும். ஆ. பட் நான் அதே பண்ணக்கூடாது. ஸோ ஓகே. அவ்வளதான். ஞாபகம் வருகிறதா தான் நாயகன் மீண்டும் வரும். 2ம் ஒண்ணு தான். ஆஹா. ஆனா எனக்கு நான் அத மாத்தி எழுதிக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா காப்பி அடிச்சிடக்கூடாது. எனக்கு இன்ஸ்பயர் தான் ஆகணும். ஓகே. ஸோ அந்த மாரி எனக்கு முக்காவாசி இந்த கல்லறையில் ஜன்னல் வைத்து உந்தன் முகம் பார்த்திருப்பேன்னு ஒரு பார்த்திருப்பேன். லைன் இருக்கும். எனக்கு அந்த மாரி ஒரு லைன் எழுதணுன்றனால தான் டாடால போகாதேல எழுதியிருப்பேன். ஒரு மனித பிறவி பெண் அன்பினில் அடங்கிடும்ன்றது. ஓகே. ஏன்னா 2க்குமே பேஸ் ஒண்ணு தான். ஒருத்தன் ஓகே. எவ்வளோ தூரம் லவ் பண்ணுவ அப்படின்றது ஓகே. தான். அது இப்படி மாத்தி எழுதிக்கலாம். பட் இருந்தாலுமே அந்த வார்த்தைகள எங்கருந்து புடிக்கிறீங்க? இப்ப இந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. பட் இன்னுமே நெறைய வார்த்தைகள் இருக்குல்ல. கடன் ஓ! கடனா? கடன் தான். எங்கருந்து கடன்? இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் இருக்கு. ஆ. மாஸ் பாட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஒண்ணும் பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. நான் நேரா போனோம்னா, ஆ பழைய இப்ப வர தெலுங்கு படத்தோட தமிழ் டப்பிங் ரீமிக்ஸ் விஜய் டிவில போடுவாங்க அப்பப்போ. ஆமா. மகேஷ் பாபு டப்பிங்லாம் பயங்கரமா இருக்கும். உள்ள கடன் கொஞ்சம் மடக்கி தட்டு அந்த படத்துல. அதெல்லாம் இப்ப நீங்க ஆ. பாக்கலாம். முன்னாடி குமரன்லாம் ஒரு படம் இருக்கு. ஆ. அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் ஏகப்பட்ட டயலாக் இருக்கு. சூப்பரா எவனுக்கே பயம் வரும் நேரம் வந்தான்னுலாம் வச்சிருப்பாங்க. அத தூக்கி நான் அப்படியே பாட்டுல வச்சுருவேன். ஓகே. ரசனை தான். நீங்க எங்கிருந்து எடுக்குறீங்கன்றது தான் இருக்கு. நான் எடுக்குறது அங்கிருந்து தான். மாஸ் பாட்டுலாம் போட்டு அங்கிருந்து போட்டா கூட எடுத்துக்கலாம். ஓகே. பட் அந்த ஒரு விஷயம் தான் குழம்பும். லைக் பார்க்கும்போது எங்கருந்து மனுஷன் புடிக்கிறாப்ல? வார்த்தைலாம் என்ன இப்படி இருக்கு? எப்படி யோசிச்சிருப்பாரு? அப்படின்ற மாரிலாம் இருக்குல்ல. நெறைய பேர் நல்லா யோசிச்சிருக்காங்க. அதனால நான் ஈஸியா எழுதிட்டேன்.
ஓகே. அந்த ஒரு விஷயம். பட் இதுக்கப்புறமா இப்ப டைரக்டரா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் படம் வந்தாச்சு. இதுக்கப்புறமா லிரிசிஸ்ட்டா கன்டின்யூ பண்றீங்களா? எப்படி? அது எனக்கு இன்ட்ரஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் வரும்போது, போம்போதெல்லாம் நான் தாராளமா எடுத்தேன். ஏன்னா நெறைய பாட்டு நான் பண்ண மாட்டேன். ம்ஹ்ம். நெறைய பாட்டு பண்ற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு வெல் வெர்ஸ்ட்லாம் கிடையாது. ஓகே. எனக்கு ஃபுல்லா நான் இப்போ எனக்கு கதை ஃபுல்லா தெரியும். இப்ப ம். நான் லோகேஷ்னா படத்துல எத்தன பாட்டு குடுத்தாலும் நான் பாட்டுக்கு கண்ண மூடி எழுதிட்டே இருப்பேன். எனக்கு அவர் ஓகே. என்ன கதை எழுதுறாருன்னு தெரியும். என்ன சென்ஸ்ல வரப்போகுதுன்னு தெரியும். எனக்கு அது நார்மலாவே இப்ப நான் எனக்கு எழுதுறத விட அவருக்கு எழுதும்போது எனக்கு இன்னும் ஈஸியா இருக்கு எழுதுறதுக்கு. ஓகே. இப்ப யாராச்சும் புதுசா ஒரு ஆள் வரும்போது எனக்கு அந்த அவங்ககிட்ட கேட்டு வாங்கி எனக்கு அவங்க கதை குடுக்கணும். ஆஹா. நீங்க சிட்யூவேஷன் சொல்ட்டீங்கன்னா, அவங்க டயலாக்க தூக்கி நான் லிரிக் வச்சு குடுத்துருவேன். ஓகே. நான் அதான் பண்ணுவேன். ஓகே. ஸோ, அதனால அந்த சிட்யூவேஷன் தான் ஓடிட்டு இருக்கு எனக்கு எப்பவுமே. அதனால நான் எழுதுறேன். இப்பவும் எழுதுறேன். அதே சமயத்துல நீங்க ஜனநாயகன் படத்துக்குள்ள 2, 3 பாடல் எழுதுறதாக இல்ல இருந்துச்சு. ஜனநாயகன் ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட்டு எழுதுனோம். அப்புறம் சிட்யூவேஷன் மாறுச்சு. ஓகே. திருப்பி வேற டைம் வரும்போது நான் ஹாய் ஷூட்டிங் அங்கிட்டும், இங்கிட்டும் லெஃப்ட், ரைட் தாவிட்டு இருந்தேன். ஓகே. அதனால எனக்கு எங்க உட்கார்றதுன்னு தெரியல. அதனால எனக்கு அப்ப அது பண்ண முடியாம போச்சு. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான நீட் இருந்துச்சு. எனக்கு விடிய காத்தால 6 மணி வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ம். எங்க இருந்து இத நிறுத்துனேன்னா அவ்வளோதான். பொழப்புல மண்ணள்ளி போட்ட மாரி ஆகும். ஓகே. அப்ப என்ன பாடல் எழுதுறதா? இப்போ வந்துருச்சு படம். அதனால இப்போ இல்ல அது சொல்றது சொல்ல சொல்லுங்க. முடியாது அது அந்த பக்கம். எந்த சிச்சுவேஷன் லைக் இப்போ அதுக்கு பதிலா இந்த நல்ல பாட்டு இருக்கு. சிட்யூவேஷன் தான். ஆனா அது அந்த பக்கம். அந்த பக்கம் வேணாம் அப்படின்ற மாரி சொல்றீங்களா? ஓகே. அப்படின்ற மாரி மறுபடியும் ஹாய்க்கு வருவோம். ஹாய்க்கு வரும்போது பாக்யராஜ் சார். லைக் இதுதான் பாக்யராஜ் சாரோட கடைசி படம் அப்படின்ற மாரி சம்திங் சொல்லிட்டுருக்காங்க. லைக் படம் ரிலீஸ் ஆக போகுது. பட் போன மாசம் வந்து அவர் தவறியிருந்தாப்ல. அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு தமிழ் சினிமாக்கே ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் மாரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் கண்டிப்பா இல்லவே இல்ல. இப்போ வரைக்கும் இல்ல அப்படின்ற மாரி தான் நெறைய விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. லைக் அந்த ஒரு லாஸ் வொர்க் பண்ணியிருக்கீங்க. டைரக்டரா பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது அன்பேரபிள்ங்க. யாருமே யோசிச்சு பார்க்க முடியாம ஆனா நான் 3 நாளுக்கு முன்னாடி டப்பிங் பண்ணிட்டு அவர் கிளம்புறாரு. ம்ஹ்ம். ஃபுல் படத்துக்கு ஃபுல் டப்பிங். படத்த டப்பிங் முடிச்சு, அத கரெக்ஷனும் முடிச்சுட்டு தான் அவர் கிளம்புறாரு. ஓகே. திடீர்னு ஒன் ஃபைன் டே கால் பண்ணி அவர் நோ மோர்ன்னு சொல்லும்போது, சத்தியமா ஏத்துக்க முடியல. ஏன்னா திருப்பி நாங்க சாயந்தரமா அங்க போய் பார்க்குறோம். அதெல்லாம் டப்புன்னு ஏத்துக்க முடியாத விஷயமா தான் இருக்கு. பட் ஆனா என்ன ஓகே. வந்துருச்சு. நான் பிரீமியர் வரைக்கும் கூப்ட்டு, நான் எப்படிலாம் உங்கள ரசிச்சிருக்கேன் பாருங்கப்பான்னு சொல்லணும்னு ஆசையா இருந்துச்சு. ஓகே. இப்ப மத்தவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. ஓகே. பட் செட்ல இருக்கட்டும், இல்ல நீங்க பார்த்த விஷயங்களா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அவரோட வொர்க்ஸ்லயும் சரி, இல்ல அவர் சொன்ன விஷயத்துலயும் சரி, ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண விஷயம் ஏதாச்சும் இருக்கா? இல்ல அவரோட நுணுக்கங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்பவுமே நமக்கு வர கஷ்டத்த வந்துட்டு காமெடி ஆக்குறது தான் வந்துட்டு பயங்கரமான புத்திசாலித்தனம். அதுவா இப்ப ஷூட்டிங்ல ஐயோ! சாயங்காலம் லைட் போகுது. இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்குள்ள சீன முடிச்சாகணுமே. இது எதுவுமே இல்லையேன்னு சொல்லும்போது, அது இல்லாதத காட்டுறதுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. இப்படி ம். வச்சு முடிச்சுக்கலாம். இந்த மாரி போய்க்கலான்னு. நெறைய நான் அந்த படத்துல, இந்த படத்துல பண்ணேன், அதுல பண்ணேன்னு சொல்லுவாரு சிலதெல்லாம். அது சூப்பரா இருக்கும். ஓகே. அதெல்லாம் நான் எடுத்து இம்ப்ளை பண்றது எனக்கு அப்ளை பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. கதையில சின்ன சின்ன நுணுக்கங்கள அவர் திருப்புவாரு. ஸ்க்ரீன் பிளே இப்படி வராது. நீ இது வைக்க முடியாது, கேட்க முடியாதுன்னுலாம் தெளிவா சொல்லுவாரு. ம்ஹ்ம். ஸோ எனக்கு அந்த கைடன்ஸ் அவர்ட்ட நெறையாவே கிடைச்சிருந்துச்சு. ஓகே. ரிலீஸ் டேட் வந்து ஆகஸ்ட் 14. ம். இவருக்கு இவரு போட்டியா? அப்படின்ற மாரியான ஒரு சில விஷயங்கள் கூட பயங்கரமா போயிட்டுருக்கு. ம். அதாவது சூர்யா சாருக்கு கவின் போட்டி அப்படின்ற மாரி பயங்கர விஷயம். இப்ப நம்ம இப்ப ரிலீஸ் பண்ண 4 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ண ஆமா. அந்த ப்ரோமோ வீடியோ கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது முக்காவாசி கமெண்ட்ஸ் அதுதான் இருக்கு. ரிலீஸ் டேட்ட தள்ளி இருக்கலாம், ரிலீஸ் டேட்ட தள்ளி இருக்கலாம். லைக் வந்து இந்த கவின் அவர்களும் பிடிக்கும், நயன்தாரா அவர்களும் பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும்ன்றப்போ 2 படமும் சேர்ந்து வரப்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே அப்படின்ற மாரி ஒரு சில ம். பேர் ஃபீல் பண்ணியும் போட்டாங்க. ஒரு சில பேர் ட்ரோல் பண்ற மாரி ஒரு சில கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்த? அதான் ஆப்போசிட்ல வரோம்ன்னு சொல்லி தான் அவங்க நீங்க சொல்ற அந்த ஹேட்டட் கமெண்ட்ஸ் ஆ. எல்லாமே. நாங்க ஆப்போசிட்ல நாங்க கூட வரோம். சூர்யா சார் வராரு அவங்க கூட வரோம். நான் அதுல சந்தோஷம் தான் படுவேன். ஆ. நான் அவ்வளோ பெரிய சத்தியம்ல பேனர் இருக்கும்போது, அவ்வளோ பெரிய பேனர் சூர்யா சாருக்கு வச்சிருக்கும்போது, பக்கத்துல ஒரு பேனர்ல என் பேர் இருக்குன்னு சொல்லும்போது, நான்லாம் பயங்கரமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவேன் சார் நானு. அதெல்லாம் பயங்கர ஹாப்பி சார் அதெல்லாம். எத்தன தடவ கிடைக்கும். ஆ. அவரு படத்துக்கு எப்படி இருந்தாலும் ஆடியன்ஸ் அவர பார்க்கணும்னு வர தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் கொஞ்சம் பேர் டிக்கெட் கிடைக்காம போய் என் படத்துக்கு வர மாட்டாங்களா? ஆ. என்னடாது 2மே அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் சார். ஆமா. ஸோ அதனால அதுதான் இங்க ஒரு இதுவா இருக்கு. 2மே வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர் 2மே ஒரு மாரியான ஃபீல் குட் படமா இருக்கே! அப்டின்ற ஆமா. ஒரு அந்த விஷயம். 2 ஃபுல் வீக்கெண்டுமே லீவ் வீக்கெண்ட் தான். ம். தாராளமா தாங்கும்ன்றது. ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்றது எங்க கையிலேயே கிடையாது. ம்ஹ்ம். அது புரொடக்ஷன் பிசினஸ் சூர்யா சார்ன்றது அவ்வளோ பெரிய ஸ்டார். ஆஃப் கோர்ஸ் எஸ். அது நீங்க கருப்புலாம் ருத்ர தாண்டவம் இங்க மொத்தமா. ஆமா, அத்தன தியேட்டர்ஸ் இப்போ திருப்பி எந்திரிச்சிருக்கு. ஆனா அவரோட கருப்பு வராம இருந்துச்சுன்னா என்ன இருந்திருக்கும்னு தான் எங்களுக்கெல்லாம் பயம். ஆமா. வெளிய இருந்து ஓகே. இண்டஸ்ட்ரி பீப்பிள் நாங்கலாம். எங்களுக்கு படம் ஓடியே ஆகணும். நான் இப்ப கேட்டா எனக்கு என் படமும் ஓடணும். எனக்கு அதோட பெருசாவே சூர்யா சார் படம் ஓடணும். ஓகே, எங்களுக்கு தியேட்டர் ஓடணும்ல. எங்க தியேட்டர் பெருசா தான் எங்களுக்கு பொழப்பு ஓடும். ஓகே. ஸோ அதனால வெரி ஹேப்பி. கண்டிப்பா 2த்துக்குமே ஸ்கிரீன்ஸ் போகும். 2த்துக்குமே கூட்டம் வரும். இந்த டைட்டில் ஹாய்ன்ற டைட்டில் எப்டி வந்துச்சு? அத பத்தி சொல்லுங்களேன். இல்ல சார் எனக்கு ரொம்ப சிம்பிளான டைட்டில் வேணும். ஆஹா. அ 2வது எல்லார் வாயிலும் இந்த டைட்டில் வந்துரணும். ம்ஹ்ம். ரொம்ப கஷ்டப்படவே கூடாது அவங்க. அதனால டப்புன்னு பார்த்தா எனக்கு ஹாய்ன்றது எனக்கு படமே அது ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறது தான் படமே. ஸோ அதனால எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஹாய் தான்.
அதனால போயிடலாம். ஓகே. எனக்கு அப்பதான் ஐடியா இருந்துச்சு. ரொம்ப யோசிச்சு, இது எதனால அந்த ரேட் வச்சிருக்கேன்னு தெரியுமா? அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்டா இது? ஹாய் தானடா. அவ்வளோதான் முடிச்சுக்கணும். ஓகே. அதே சமயம் இந்த ப்ரோமோல இந்த அருவாவ வச்சு ஹாய் சொல்றது, ஆ. அது ஒரு விஷயம். அது வச்சதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இல்ல இருக்கா? கையில அருவாள் இருந்துச்சு. வேற என்னத்த காட்டுது அவ்வளோதான். இல்ல அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்னடா வச்சிருக்கலாம். பட் அருவா வச்சதுக்கு அது ஏதாச்சு சீன்ல அந்த மொமெண்ட் வந்து நிக்கும். ஆ அதனால சரி, நான் பெரிய அதுக்கான குரோசாவா அர்த்தங்கள்லாம் நம்மட்ட கிடையவே கிடையாது. ஓகே. கையில கிடைச்சது கையில இருந்து அடி காமிச்சாங்க அவ்வளோதான். அவ்வளோதான் அப்படின்ற சிம்பிளா போற போக்குல வச்சது அப்படின்ற மாரி கூட வச்சுக்கலாமா? இப்ப வந்து நீங்க ஒரு லிரிசிஸ்ட் அதே சமயத்துல டைரக்டர் அப்படின்றப்போ வந்து அடுத்து நடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் ஏதாச்சும் இல்ல, உண்டோ? இல்ல. நான் முதல்ல டைரக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரயே எனக்கு நெனச்சதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆ நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். சரி ஓகே. நீங்க மேபி ஃபியூச்சர்ல நான் ஒரு சில டெக்னீஷியன்ஸ் பேர் சொல்றேன். அவங்களுக்கு வந்து நீங்க டைரக்ட் பண்ணீங்கன்னா, எந்த மாரியான ஜர்னல் சூஸ் பண்ணுவீங்க? அதே சமயத்துல முடிஞ்சா டைட்டில் கூட என்ன வைப்பீங்க அப்படின்ற ம். மாரி சொன்னா எப்படி இருக்கும்னு பார்ப்போம். அனிருத். அனீஸ் சார் டைரக்ட் பண்ணாரா? ஆமா. நீங்க டைரக்ட் பண்றீங்க அந்த ஹீரோவ. ஆ. நீங்க வந்து என்ன மாரியான ஜர்னர் அவருக்காக சூஸ் பண்ணுவீங்க? அண்ட் என்ன டைட்டில் அப்படின்ற மாரி கூட சொல்லிடுங்க. அவர சூஸ் பண்ணா சிந்து பைரவி தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்? ஒரு ஆசை தான் பண்ணி பார்க்கணுன்ட்டு. ஓகே. அந்த மாரி செட்டப் இல்லாட்டி இது பேரு முகவரி. முகவரி. லோகேஷ் அவர்கள். லோகேஷ்னாங்களா? ஆ. எனக்கு உண்மையா லோகேஷ்னா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா, நான் இதுதான் ட்ரை பண்ணுவேன். காதலா காதலா இல்லாட்டி சிங்காரவேலன் மாரி தான் ட்ரை பண்ண பார்ப்பேன். ஆஹா! சூப்பர். நெல்சன் அவர்கள். நெல்சன்ல நெல்சன் சார்னா அதேதான். காதலா காதலால 1 நெல்சனும், 1 லோகேஷ்னு ஒண்ணா வச்சு விட்டுருவேன். அடடா! அந்த மாரி வச்சு விட்டுருவீங்க அப்படின்னு. அட்லி அவர்கள். அட்லிங்களா? ஆ. அட்லி பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு அவர் தோரணையா பேசல பார்க்கும்போது ரஜினி முருகன்ல தான் படம் பார்க்கணும்னு தோணும். ஆஹா. ரஜினி முருகன்ல சிவன சுத்திட்டு இருப்பாரு. ஆ. எனக்கு அந்த மாரி தான் தோணும். பெரிய ஓகே. உருவா கேட்டுக்கார அண்ணன். பெரிய உருவா அச்சடிகளோட சம்சமுகான்னுவாரு. எனக்கு அந்த மூட்ல தான் இருக்கும். ஓகே. ஜாலியா ஃபன்னான ஒரு ஆளு. ஓகே. சரி ஓகே. டெக்னீஷியன் சொன்னீங்க. இப்போ ஆல்ரெடி இருக்க நீங்க வொர்க் பண்ண ஹீரோஸ பத்தி கூட ம். பார்த்துடலாம். விஜய் சார். முதல்வன். முதல்வன் தானா? கரெக்ட்டா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி டக்குன்னு அவருக்கு போன படம் தானே அது. ஆமா. அது அவருக்கு போன படம் தான். அஜித் சார். எது சார் எஃப்1. எஃப்1. சூப்பர் ஸ்டார். எனக்கு சூப்பர் ஸ்டார வச்சு வசூல் ராஜா பண்ணி பார்க்கணும். வசூல் ராஜா. அப்போ கமல் சார்? கமல் சார் நாங்க ஆசைப்பட்டதே வந்துட்டு விக்ரம் தான் பண்ணி பார்க்கணும் தான் இல்ல எங்களுக்கு நீங்க, இருக்கு. நீங்க வந்து இப்போ புதுசா ஃப்ரெஷ்ஷா ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சு பண்ணணும் அப்படின்ற மாரி இருந்தா? ஃப்ரெஷ்ஷா யோசிச்சு பண்ணணும்னா, எனக்கு டெர்மினேட்டர் தான் பண்ணணும்னு பார்க்கணும். ஓகே. டெர்மினேட்டர். கமல் ஓகே. சார். ஏன் காரணம் ஏதாச்சும் இருக்கா அதுக்கு பின்னாடி? எனக்கு அந்த ஃபியூச்சர்லேருந்து ஒரு ஆள் வராரு. ம்ஹ்ம். கமல் சார் தானே காட்ட முடியும். ஃபியூச்சர்லேருந்து ஒரு ஆள் வராரு. எனக்கு அந்த பாடி லாங்குவேஜும் சரி, த வே ஹி கேரிஸ் தட் எமோஷன். வழக்கமா அவர் எல்லா இடத்துலயும் பயங்கரமா அழுது உயிர குடுத்து நடிக்க வச்சுருவாரு. எனக்கு டெர்மினேட்டர் படத்துல இருந்து அழுகவே மாட்டாப்டி. ஆ. ஆள் முரட்டுத்தனமா அப்படியே இருக்கணும். ஓகே. ஆனா அந்த ஆள பார்த்தா ஒரு பயமும் இருக்கணும். ஒரு மாஸ் ஹீரோ செட்டப்பும் வேணும். எனக்கு அதுதான் கமல் சார். நாங்க முதல்ல பேசும்போது சொல்லுவேன். டெர்மினேட்டர்ல நம்ம ஆள் இருந்தா பயங்கரமா இருக்குண்ணே. ஓகே. ஒரு வெயிட் காட்டிருவாரு பண்றதுக்கு. அதனால. ஓகே. சூப்பர். அதே சமயத்துல நம்ம படத்துல வந்து இப்போதைக்கு அனி அவர்களும், ஜிவி பிரகாஷ் அவர்களும் பாடியிருக்காரு. பாடியிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய மியூசிக் டைரக்டர் சூஸ் பண்ணி பாட வைக்கணும். அதுக்கு பின்னாடி ஏதாச்சு இல்ல. நட்பின் காரணமாகவா? இல்ல நட்பின் காரணமாக தான். ஓகே. எனக்கு அவர் நல்ல பழக்கம். அதனால எனக்கு அந்த பாட்டுக்கு தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஆஹா. சரி கேட்டு பார்ப்போம். கேட்டதுக்கு உதவி யாருமே மறுக்கவே இல்ல. ஆ. தாராளமா பண்றேன்னாங்க. ஓகே. அடுத்தும் உதவி பண்ண ரெடியா இருக்கிற நெறைய பேர்ட்ட கேட்டுருக்கேன். ஓகே. அவங்களும் பாடுறேன்ட்டு இருக்காங்க. ரெடி ஆயிட்டு இருக்கு. லைக் நீங்க எழுதின பாடல்கள், லைக் அதுல வந்து சொல்றேன். அந்த பாடல் எழுதும்போது, லைக் வொர்க் பண்ணும்போது இருந்த ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் ம். நடந்தது. அத பத்தி ஏதாவது ஷேர் பண்ணா சொல்லுங்க. ஷூர். லியோ நான் ரெடி. நாரடி. நாரடி வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க ஸ்டேட்மெண்ட்டா இருந்துச்சு பாட்டு. பாட்டு ம். வந்ததுக்கப்புறம் நான் ரெடி அப்படின்றது விஜய் சார் ஸ்டேட்மெண்ட்டா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சுன்னா. எனக்கு அந்த பாட்டு ஐடியா நான் வீடு காலி பண்ணிட்டு இருக்கிறேன். அட்டப்பட்டில தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கிறேன். இவங்க பாட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. நாளைக்கு சாயந்திரமா வேணும். ரிஹர்சல் ஆரம்பிக்கிறாங்கன்னாங்க. ம். சரி கட கட கடன்னு நான் இந்த வேலைய நிறுத்த முடியாது. ஆ. நான் இந்த வேலை பண்ணா தான் இந்த வேலைய நான் பண்ணவே முடியும். ஓகே. மாத்தி மாத்தி அதே சமயத்துல கடகடன்னு எழுதி குடுத்தாச்சு. எழுதி குடுக்கும்போது ஒரே ஒரு டவுட் தான். என் கூட என் ஃப்ரெண்ட் இருந்தாப்படி, "இன்னும் எழுதிருக்கேன் விஜய் சார் எழுதிருந்தா, என்னடா என்னடா பாட்டு பேர் என்னது நாரடி. என்னடா நான் லாரன்ஸ் பாட்டு பேர் எடுத்து விஜய் சார் வச்சுட்டு இருக்கிறேன். இது பாட்டுக்கே நான் ரெடி நீ அதெல்லாம் இல்ல. எனக்கு இது புடிச்சிருக்கு. அதான் நாரடி தான் நான் வைக்கிறேன். நான் குடுத்துறேன் அவங்க 10 நிமிஷத்துல அனுப்பிச்சு குடுத்துட்டேன். அவங்க அத லாக் பண்ணிட்டாங்க. ஓகே. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நான் ரிஹர்சல்லாம் போயிருக்கும். அப்படியே வரேன். விஜய் சார் பார்க்குறாரு. பார்த்துட்டு விஜய் நான் பார்த்துட்டு, "நீங்க வாடா, சூப்பரா புடிச்சிருக்குடா. டைட்டில் செமையா இருக்குடா பாட்டு. சூப்பரா இருக்கு சூப்பர் ஸ்டார்ட்டிங். மத்த லைன்லாம் சூப்பரா இருக்குடா. அதுல பயங்கரமா இருக்குடா." என்ன மார்க்கமா சொல்றீங்க? ஏன்னா ஒரு மாரி இருக்கீங்க? என்னன்னு சொல்லிட்டு போங்க. நல்லா இருக்குடான்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அனவுன்ஸ்மென்ட் இந்த இவரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாருன்ற ஆ. இது ஆமா. ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நாரடின்றது வந்துட்டு அவ்வளோ ஆப்ட்டா இருந்துச்சுன்னா எனக்கு அன்னைக்கு தெரியாது.
எதாச்சுமா எழுதுறது தான். நான் இஷ்டமேனிக்கு எழுதிட்டு போயிட்டேன். ஓகே. போஸ்ட் அடி, கொண்டாடி, கொளுத்துன்லாம் நான் பாட்டுக்கு ஸ்கிரிப்ட் போட்டேன். மேலயும் கீழயும் பார்க்குறாங்க. உண்மையாவே என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஆ. இப்படி அமைஞ்சது அந்த பாட்டு. சார் அது மறக்கவே மாட்டேன் நானு. ஓகே. பட் அந்த டைம்லயே உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறமா அவர் நடிக்கிறது நிறுத்த போறாரு அது அப்படின்ற மாரி தெரியாது. விஷயங்கள். ஏதோ ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் பண்றாங்கன்றத சென்ஸ் பண்ண முடிஞ்சது. ம். இவ்ளோ ரேடிக்கலா இருக்கும்னு நினைச்சே பார்க்கல. ஓகே. பட் அதுக்கப்புறமா கேட்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? லைக் நீங்க ரொம்ப க்ளோஸா வொர்க் பண்ணியிருப்பீங்க லியோ ஆமா. டைம்லலாம். அதான் பட் அது எனக்கு அவரு ஆச்சரியம் தான் சார். அவரு சொல்லுவாரு லோகேஷ் ஒரு குட்டி ஆச்சரியம் தான். அவருக்கு பெரிய ஆச்சரியம். ம். ஏன்னா, இப்ப ஜனநாயகன் நம்ம நேத்து தியேட்டர்ல பார்க்கும்போது அதான் இருந்துச்சு. இந்த மனுஷன் சொன்னதெல்லாம் பண்ணி காமிச்சுட்டாருப்பா. ஓகே. அதெல்லாம் ஏன்னா இப்ப போட்டா தளபதின்னு போட்டுக்கோங்க. எலக்ஷனுக்கு அப்புறம் முதலமைச்சர்ன்னு போடுவீங்கன்ற மீம் வந்துட்டு உண்மையா இருந்துச்சு. ம். அதெல்லாம் பயங்கரமான ஆள் சார் அவரு. சூப்பர், சூப்பர். விடாமுயற்சி. அது லைஃப்ல நான் எனக்குன்னே எழுதிட்ட சாங். ஆஹா. நான் தலைக்கு எழுதுறேன். தலகால புரியாம ஆடுனேன். நான் இந்த தடவ கூப்பிட்டு அணிய கூப்பிட்டு நான் வந்துர்றேன். நேர்ல வந்து உட்காந்து எழுதிடுறேன். ஆனா ஃபர்ஸ்ட் நான் அஜித் சாருக்கு எழுதுறேன். ஆ. யாருக்குமே அப்படி கூச்சம் இல்லையேடா! நான் இங்க குதிப்பேன். நான் வந்தே தீருவேன். ஆ. இல்லடா அப்புறமா வா, அப்புறமா வான்னு நான் உலகமே எதிர்த்தாலும் கேட்க ஆரம்பிச்சேன். சரி இங்க வந்துருன்ட்டாங்க. அங்க போய் உட்கார்ந்து தான் நான் எழுதினேன். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவன் லைஃப்க்குன்னு மோட்டிவேஷன் சாங் தேடுவோம். ம். என்ன மோட்டிவேட் பண்ணி இந்த சாங் போடணும். எனக்கான சாங் நானே எழுதிக்கிட்டேன். ஓகே. அஜித் சாருக்காக. அந்த ஓகே. பேர வச்சுட்டு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெர்சனலான செட்டப். சூப்பர், சூப்பர். இருந்தாலும் அதுல வந்த வார்த்தைங்க, ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் ரத்தம் ஒரு இருந்தாலும் சொட்டு மிச்சம் இருந்தாலும் அந்த அந்த லைன் வந்துட்டு கஷ்டப்படுற யாருக்கா இருந்தாலும் லைன் போய் சேரணும். ஆமா. ஆனா அஜித் சார் சொல்ற மாரியே இருக்கணும். ஓகே. எனக்கு அதான். அந்த பாட்டு அந்த பாட்டு எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் இருந்துச்சு. அந்த பாட்ட பத்தி எழுதும்போது, அஜித் சார் பேரையோ, அவர் புகழையோ, அவர் படத்தையோ வச்சு எதுவுமே எழுதிறக்கூடாது. ம். அப்படின்றத சொன்னாங்க. ஓகே. நீ எதுவுமே இல்லன்னா அஜித் சார் பாட்டுன்னு எழுதி காமிச்சுருவேன்றது தான் என்னோட ஒரே ஐடியா. ஓகே. நான் அவர் பேரே சொல்ல வேணாம். அந்த பாட்டு கேட்டா தமிழ்ல இந்த பாட்டு கேட்கற எல்லாத்துக்குமே தெரியும். இது அஜித் சார் சாங் தான். ஆமா. நான் அதுதான் பண்ண பார்த்தேன். எனக்கு அது வொர்க் அவுட் ஆச்சு. ஓகே. இது வேற யாரும் சொல்ல முடியாதுன்னு. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் விக்ரம். விக்ரம்ல வந்துட்டு போர்க்கண்ட சிங்கம் தான். ம். ஏன்னா போர்க்கண்ட சிங்கம் வந்துட்டு ட்ராக் வந்துருச்சு. நாளைக்கு ஷூட்டு. அந்த சாங் வந்து வேற ஒரு லிரிசிஸ்ட் கிட்ட குடுக்கலான்னு தான் ம். பேசிட்டுருக்காங்க. பெரிய லிரிசிஸ்ட். அவர்ட்ட தான் அந்த மாரி சாங்லாம் அவர் தான் பயங்கரமா பண்ணுவாரு. ம்ஹ்ம். பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஏத்தாளம் தான் நான் போய் கேட்டேன். 1 மணி நேரம் டைம் குடுங்க. நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ண பார்க்குறேன். "டேய்! நான் 1 மணி எப்படி இருந்தாலும் நீங்க அவர ரீச் பண்றதுக்குலாம் டைம் எடுக்கும்ல. அந்த 1 மணி நேரம் குடுங்க." அது வந்து சரிடா நீ எழுதிட்டு வாடா. இந்தாடா 1 மணி நேரம் டைம் தாங்க. ஷூட்டிங் டைம்ல பிரேக் வாங்கிட்டு போய் உட்காந்து எழுதிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னன்னா, வாய்ப்பெல்லாம் வாழைமரம் மாரி வெட்ட வெட்டலாம் வளராது. ஆலமரம் மாரி என்னைக்காச்சும் தான் வளரும். போட்டு பாருங்க. கூச்சப்படுறவங்க எதுவுமே கிடைக்காது. நான் கூச்சப்பட ம். மாட்டேன்ட்டேன். நான் போய் கேட்டேன். போய் ம். கேட்டு அவர் தைரியமா எழுதுறான்ட்டாரு. ம். எழுதி பார்த்து 1 மணி நேரம் டைம் தரேன்ட்டாரு. போய் கடகடன்னு உட்காந்து எழுதிட்டு, அப்படியே கரெக்ஷனும் கூப்பிட்டு அங்க இருக்கிற பசங்க எங்க ஏடிஸ்டே ஆள் இருப்பாங்க. இந்த மாரி 4 நேரமா கரெக்ஷன்லாம் காமிச்சுட்டு டப்புன்னு எடுத்துட்டு போயிட்டேன். இதானே ஐடியான்னு. அவரு காமிச்சு பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. ஓகே. ஒரு வார்த்தை மட்டும் மாத்திக்கலாமான்னாரு. ஓ! மாத்திக்கலாண்ணே எப்படின்னு வேற ஒரு மாத்தி போட்டு குடுத்தேன். அன்னைக்கு அவ்வளோதான் இருந்துச்சு எனக்கு. ஆ. அது வெளிய சொல்றது மொத்தம் பாட்டு அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சுன்னுவாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆ. அது நீங்க எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி வொர்க் பண்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. அது எப்படி அப்படி கட் பண்ணீங்கன்னு ஃபிலோ கிட்ட கேட்டீங்கன்னா, என்ன கட் பண்ணா இப்படி கட் பண்ணியிருப்பேன். என்ன விதத்துல கட் பண்ணிட்டு போறேன். அந்த வேலையா தான் இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த ஓகே. பாட்டு பண்ணி முடிச்சேன். லைஃப் டைம்க்கு ஒரு பாட்டு அது. ஆமா. ஒரு சிங்கிங். பட் அது எழுதுனது 1 ஹார்ல எழுதணும் தான அந்த பாட்ட மொத்தமா? நான் எழுதாட்டி வேற ஏதாச்சும் குடுத்துருவாங்க. ஆ. அதனால டக்குனு எழுதிடணும். குடுத்துருவேன் அவ்வளோதான். அதெல்லாம் மியூசிக்கல் சேர்ல நான் சேர் விட்டு நகர மாட்டேன்னுவேன். நான் உட்காந்து நீங்க வேணா ஓடிக்கங்க. அதெல்லாம் கஷ்டம் கிடைக்கிறது. அதனால புடிச்சு வாங்கிக்க வேண்டியது தான். ஓகே. கூலி. ரொம்ப பேசப்பட்ட கூலி வந்துட்டு அந்த ஒரு சில பாட்டுகள்லாம் கேட்கும்போது, இது பயங்கரமா ஹிட் ஆயிரும். ம். இது நம் யாரு இருந்தாலும் கண்டிப்பா ஹிட் ஆயிரும். அத நான் மட்டும் எழுதி பேர் வாங்கிக்கணும்னு ஒரு ஆசை தான். ஓகே. ஏன்னா அந்த பாட்டு எழுதும்போது ரஜினி சார் மாஸ் சாங் நான் எழுதலையான்னாங்க. இதான் மாஸ் சாங் படத்துக்கு படம் எழுதிட்டு இருக்கல்ல. இது ஸ்பெஷல் நம்பர் ட்ரை பண்ணுவோம். ம். சரி ஓகே. நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. ம். எழுதி பழக்கம் இல்ல. கேட்கறதெல்லாம் இஷ்டத்துக்கு அந்த நம்பர் தான். சரி கேட்டுருவோம்ன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபுல்லா கரகரன்னு அந்த நைட்டா உட்காந்து எழுதிட்டு, அன்னைக்கு அனுப்பிச்சு விட்டேன். இது ஓகே. வச்சுக்கலான்ட்டு. அன்னைக்கு பயங்கர ஹாப்பி. ஓகே. நான் முடிச்சுட்டு அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அந்த பாட்டு என் கையில இருந்து படம் ரிலீஸ் ஆற வரைக்கும் நான் அங்கங்க போட்டு தனியா வீட்ல இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸோட கார்ல போகும்போதெல்லாம் போட்டு காமிச்சுருவேன். சும்மா பந்தா காட்டுவோம்ல. ஆ. கூலின்னு ஒரு பாட்டு இருக்கு. யாருக்கும் தெரியாது. போட்டு கேட்போம். 2 பேர் 3 பேர் தான் உட்காந்துருப்போம். ஆ. போட்டு கேட்கும்போதெல்லாம், அந்த அங்க பார்க்கும்போது எனக்கு வைப் தெரியும். பயங்கரமா இருக்கு, ஓகே. பயங்கரமா இருக்குன்னு. அதோட ரீச் ஆ. இத்துணூண்டு பொடுசு வரைக்கும் அத்தன பேத்துக்கு கிடைச்சது. அதுதான் வரலாம். லைக் கொலவெறி எப்படி ஒரு பெரிய ஹிட் ஆச்சோ, அதே மாரி வந்து மோனிகா வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த ஒரு ரீச்ச அது பார்த்தோனே? பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஆ. எனக்கு எப்பவுமே அந்த இதுவரைக்கும் கிடைச்சதுலயே பெரிய பாராட்டு வந்து நான் யாருக்கோ ஒருத்தன கூப்பிடுவேன். அன்னோன் நம்பருக்கு அவன் காலர் டியூன்ல என் பாட்டு இருக்கும். ஆ. அதுதான் இருக்கிறதுல பெரிய அப்ரிசியேஷன்.
சில ஓகே. இடத்துல கேட்டு அத மட்டும் அவன் ஃபோன் எடுத்துறக்கூடாதுன்னுலாம் வேண்டியிருக்கேன். எடுத்துறாதேன்னு. அந்த மாரி இருக்கிறதுல வந்து நான் அதிகமா எங்கெங்கேயோ போய் உட்கார்ந்துருப்பேன். யார் யாரோ குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்குலாம் மோனிகா போட்டுருப்பாங்க. அ. குழந்தைங்கள தூங்க வைக்கிற பாட்டு கிடையாது அது. எதுக்கு போடுறீங்கன்னு தெரியல. போட்டா தூங்குதுன்றாங்க, போட்டா ஆடுதுன்றாங்க. அது ஓகே. ஒரு பயங்கரமான எமோஷன் தான். அது எப்படி எடுத்தீங்க அந்த ஒரு விஷயம்? பட் அந்த மோனிகா வச்சு போலான்னது வந்து லோகேஷ் அண்ட் அனி அவங்களோட ஆமா. அவங்க எனக்கு இந்த வார்த்தைய ஆ. வச்சு வேணும்னு கேட்டாங்க. ஓகே அந்த வார்த்தைய பாட்டாக்கிரலாம். ம். நாங்க இந்த மெட்ல உட்கார வச்சிரலாம். இதுக்கு ஏத்த மாரி போடலாம்னு சொல்லிட்டு, மோனிகான்னு போட்டு ஃபர்ஸ்ட் 2 மோனிகான்னு சொல்லிட்டு இன்னும் 2 லைன் போட்டு அணி பண்ணி குடுத்துட்டாப்படி. அதுல 2 தூக்கி இது மட்டும் வச்சுப்போம். அப்புறம் கீழ மாத்திப்போம்ன்னு சொல்லி போட்டு குடுத்துரு. அவ்வளோதான். அணிட்ட ஒர்க் பண்ணது அதான். அவரு இஸ் அ ஜீனியஸ் அந்த இடத்துல. அவரு புடிச்சுருவாரு. எத வச்சுக்கலான்றது. அவர் டைரக்ஷன் காட்டிக் குடுத்துருவாரு. இங்க திரும்பி இங்கருந்து ஓடிக்கன்ட்டு. ஓகே, அதனால எனக்கு அது ஈஸியரா இருக்கும் ஒர்க் ஓகே. பண்றதுக்கு. பட் அந்த நிலவ சிவப்பாக்கும் அதெல்லாம் தஞ்சாவூர் நம்ம மாரி. எழுதிக்கலாம். அதான் பாருங்க, அவரு இந்த பக்கம் போய்க்கடான்னு சொல்லி விட்டுருவாரு. ஆ. ஸோ அதனால அது ஈஸி எழுதுறதுக்கு. அது எங்கேருந்து புடிச்சீங்க அந்த வார்த்தையெல்லாம்? அது ஓடுற நரியில ஒரு நரிக்குள்ள நரி தான் அந்த பாட்டு இருக்கும். அந்த பாட்டு லிரிக் அப்படியே எடுத்து போடுங்க. நான் அத அப்படியே பார்த்துட்டு எனக்கு இதுல வேற ஒண்ணு வேணும். இதுல வேற ஒண்ணு வேணும்னா எழுதிருவேன் அவ்வளோதான். அவ்வளோதான். அதுவே முடிச்சாச்சு. இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாரி நீங்க சொல்ல சொல்ல தான் என்ன அசால்ட்டா மனுஷன் முடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. நீங்க பாருங்க யார எக்ஸாம்பிள் எடுக்குறீங்கன்னு பாருங்க. தயவு செய்து நீங்க ஒருத்தர ஒருத்தர் மாரி ஆகணும்னு சொல்ற ஆள் யாரா வச்சுக்கோங்க. உங்களால எட்டவே முடியாத ஆளா வச்சுக்கணும். நாம கமல் சாரும், வைரமுத்து, வாலி, இளையராஜா சார் பண்ற பாட்டுல எக்ஸாம்பிளா வச்சுக்கணும்னா நான்லாம் எங்க இருப்பேன்? அவங்க காஷ்மீர்ல இருப்பாங்க. நாங்க கும்பகோணம் ஒருத்தர் இருப்பேன். இங்கிருந்து எங்க அங்க போறது? ஓகே, ஸோ அதனால அவங்கள மேட்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஓரளவுக்காச்சும் ஹைட்க்கு போலாம். ஓகே. ஸோ சூப்பர், ரெஃபரன்ஸ் எப்பவுமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட்ல வச்சுக்கலாம். சூப்பர், நம்மளால சூப்பர். எட்ட முடியாதுன்னு தெரியும். அங்க வச்சுப்போம். ஓகே, அதுக்கப்புறம் அது எட்ட குதிக்கிறதாச்சும் ஒரு ஹைட்டா இருக்கும். ஓகே. சூப்பர். வெரி நைஸ். அதே சமயத்துல லோகேஷ் அவர்களோட படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, டிசி. லைக் அவர் ஃபர்ஸ்ட் நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த நியூஸ்லாம் உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? லேட்டா ஒத்துருக்காரு. நாங்க முன்னாடியே சொல்லுவோம். ஆ, கௌதம் மேனன் கண்ல பட்டீங்க, உங்கள கூட்டு போயிருவாங்கன்னு. ஆ, எங்காள் ஹீரோ மெட்டீரியல் தான். ஆ. நாங்க பார்க்கும்போதும் அவரோட தோரணை, நடை, உடை, பாவனை எல்லாமே. அண்ட் நல்லா நடிப்பாருங்க. நாங்க மத்த ஆர்டிஸ்ட் நடிச்சு காட்டுறதெல்லாம் பார்த்துருக்கோம். இஸ் குட் ஆக்டர். ஸோ ஓகே. ஸோ நல்லா சூப்பர். ஒர்க் அவுட் ஆச்சு. ரிலீஸ் ஆக போது அது என்ன ஏதுன்னு ஆமா. பார்த்துடலாம் அப்படின்ற மாரி சூப்பரா எடுத்துக்கலாம். வந்திருக்குன்னாங்க. ஓகே, சூப்பர். அதே சமயத்துல இந்த படத்துல பாட்டு எழுதும்போது ஏதாச்சும் இந்த மாரி விஷயங்கள் ஏதாச்சும் நடந்துச்சா? இப்ப சொன்ன மாரி இன்சிடென்ட்ஸ்? இல்ல சும்மா அப்படிலாம் நான் இவன் படம் ரிலீஸ் ஆனா தான் தெரியும். ஆ, இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இதுல எல்லா பாட்டும் கராரான்னு எடுத்துட்டு போயிட்டேன். ஷூட்டுக்குலாம் முன்னாடியே கதை நிறைய மேப் 7 பாட்டும் கொண்டு போய் காமிச்சுட்டேன். ஓகே. இதான் பாட்டு, இதான் ஐடியா. ம். திஸ் ஆர் மோனோ பிரசன்ட்ன்னு சொல்லி தான் காமிச்சே பண்ணேன். தே ஆர் வெரி ஹேப்பி அபௌட் இட். ஓகே, அதனால இதான நிகழ்ச்சிகள்லாம் எனக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஓகே. சூப்பர். வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ தேங்க் யூ சோ மச். இவ்ளோ நேரம் உங்க நேரத்த ஒதுக்கி இவ்ளோ நேரம் பேசினதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த மூவி. தேங்க் யூ. நன்றி, தேங்க் யூ. வணக்கம். நன்றி. தேங்க் யூ சோ தேங்க் யூ. மச். எஸ்.